ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லைன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும், பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றாங்க ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசி போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்துலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்டில் போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறோம்னா இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தவறான முறையில் தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகளை கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்களாம் சொல்லணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து மேக்சிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமாக விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்களாம் தப்பிச்சு வெளியே வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளியுறவுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. ஸோ ஏன் இதை தெளிவாக சொல்கிறோம்னா, சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்டில் தான் இருக்கார். குரு வந்து கரெக்டாக ஜூன் மாதத்துக்கு மேலே டைரெக்டாக என்ன பண்ணுவார்னா, சனி பகவானை பார்ப்பார். அப்போ உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொண்டு வந்தால் இந்த இந்தியாவே இல்லை, உலகமே சந்தோஷமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? கடந்த சில நாட்களாவே அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ல வந்து இருக்கிறாங்க. சோ இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் ஜென்மத்தில் வந்தால் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடகராசிக்கு மட்டும் அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். கிட்டத்தட்ட வந்து சனி பகவானுக்கு மிகவும் பிடித்ததில் போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி தான்.
ஆனால் குருவுக்கு நம்ம கடகராசி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குரு இங்கே தான் உச்சம் அடைகிறார். ஸோ வில் பவரான ஒரு அமைப்பை தனக்கு பிடிச்ச வீடுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கடகராசியை வந்து நம்ம குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆனி மாதத்தில் நம்முடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே உள்ளே வந்து நிறைய அற்புதங்கள், நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது கடகராசிக்காரங்க மனதளவில் நிறைய டிப்ரெஷன் இருக்காங்க. மனப்போராட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எதனால் வந்துச்சுன்னா, கூட இருக்க உறவுகளால், கூட இருக்க நட்புகளால், கூட நம்பியே இருந்தேன். இவனை தான் நான் ரொம்ப நம்பினேன். இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னைய மனதளவில் கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்த 3 வருட காலமாக அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் கடகராசியை பற்றி. கிட்டத்தட்ட மகர ராசிக்கு தான் 7.5ன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு 7.5 வருஷமாகவே பிரச்சனைக்குன்னு கடகராசியில் ஒரு 60% நண்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க நம்ம கிளைண்ட் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7.5 வருஷமாக நாங்கள் படாத பாடு பட்டுட்டோம் அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. அதாவது கோச்சார கிரக ரீதியாக குரு பகவான் ஃபஸ்ட்டு கொடுக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வருஷத்தில் காதல் தோல்வி, காதல்னால தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டது, அதேபோல் காதல்னால தன்னுடைய தொழிலை இழந்தது, வேலையை இழந்தது லிஸ்ட்டில் அதிகமாக கை தூக்குங்கன்னா நம்ம கடகராசிக்காரங்க தூக்குவோம். அந்த அளவுக்கு காதலில் நிறைய பிரச்சனை, காதல்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரங்க காதலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம். சில காதல்லாம் கட்டாயி போயிருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இவங்க உணர்வுபூர்வமாக நேசிப்பாங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி அந்தளவுக்கு கேர் பண்ணாமல் இருந்தனால காதலில் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான காதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. இந்த குரு பகவானுடைய பார்வை இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறுதியாக இவங்களுக்கு கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியம் காத்திருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. காதல் திருமணம் முடிக்கலாமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வர காதல் வந்து உண்மையான காதலாக இருப்பதற்கான வாய்ப்பு ஒரு 100% இருக்குது. சார், கடகராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விஷயமாவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல அவங்க என்னென்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார்? நம்ம கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ஸோ சனி பகவான் ட்ராவல் ஆகிட்டார். ஆனால் நம்ம ராகு, நிழல் கிரகமான ராகு 8ல் தான் இருக்கார். ஸோ அப்போ யாருக்காக வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு தரேன் அப்படின்னு கடகராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் இவங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதாபிமானத்தில் போய் உதவி செஞ்சுருவாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க. ஸோ அந்த நிலை இல்லாமல் இவங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருக்காவது பணம் கொடுத்து உதவுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது. ஏற்கனவே இவங்க பல நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு பணம் கொடுத்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் எக்காரணம் கொண்டு அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டா மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், 8ல் ராகு இருக்கிறனால இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேகமாக ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி அவசரப்பட்டு போனாங்கன்னா டேர்னிங்கில் ஏதாவது கீழே விடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். அதுபோல் நம்மளுடைய கடகராசி இளைஞர்கள் வண்டியில் வீலிங் பண்ணுறேன், ரோலிங் பண்ணுறேன்னாங்கன்னா கட்டாயமாக இவ்வளோ நாள் வீலிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய லாக் ஆகும். திடீர்னு வண்டி விழுந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் வீலிங் பண்ணுறவங்களுக்கு தான் ஏற்படும். ஸோ அதனால் வீலிங் பண்ணாமல் வாகனத்தை எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்காக பயன்படுத்தினாங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. இன்னொரு விஷயம், இந்த மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி கடகராசிக்காரங்களை பாசம் மலையை பொழிஞ்சு அன்பை காட்டி ஏமாற்றக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் வருவாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேண்டாத உறவுலாம் தேடி வரும். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுத்துகிட்டு இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா மற்றவங்கள தேவையில்லாத உறவுகளை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இவங்க லைஃபுக்காக இவங்க இவ்வளோ நாளாக வந்து இவங்களுக்காக வாழவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவோ இல்லை 3 வருஷமாவோ இவங்களுக்காக வாழவே இல்லை. இப்போ இவங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமே இனிமேல் தான் நடக்க போகுது. அதில் இவங்க முழு சிந்தனை செஞ்சாங்கன்னா உறுதியாக கடகராசிக்கு உறுதியாக வெற்றி. ஓகே சார். கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த கோவில் வழிபாடு சிறந்தது சார்? நம்முடைய கடகராசி என்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு ராகுகால வேலையில் பண்ணாங்கன்னா இந்த ராகு கேது இந்த கிரகத்துடைய பாதிப்புலேருந்து
இவங்க ரிலீஸ் ஆகி வெற்றி பெறலாம். ஓகே சார். கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் காதல், திருமணம்லாம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கைகூடும். இந்தந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சிறந்த கோவில் வழிபாடுமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.